Welcome AJ Max. Exercise 3.8. Third sum, second division. If x power 4 minus 8x cube plus mx squared plus nx plus 16 is a perfect square, find m and n. இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம் தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கும். இந்த எக்ஸசைஸில் லாஸ்ட்டு சம்மு என்ன டிஃப்ரெண்ட்டு, இப்போ நமக்கு ஏபி கொடுத்துருந்தாலோ எம்என் கொடுத்துருந்தாலோ ஒன்று என்ன பண்ணியிருந்தாங்க, ஃப்ரண்ட்டில் கொடுத்துருந்தாங்க அல்லது பேக்கில் கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம ஆர்டர் எழுதுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். இங்கே பாருங்கள், சென்டரில் ஆன்சர் இருக்குது. பயந்துடாதீங்க, சென்டரில் இருக்கிறனாலையும் இதனால் ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் கிடையாது, ஈஸியாக தான் இருக்கும். சம்மை பார்க்கலாமா வாங்க. ஃபஸ்ட்டு லைன் போட்டுக்குவோம், எடுத்து எழுதிக்குவோம். எக்ஸ் பவர் 4 minus 8x cube plus mx squared plus nx plus 16. ஓகேயா, அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரெண்டு செட்டாக தான் இருக்குது. முன்னால் எக்ஸ் பவர் 4 மட்டும் இருப்பாங்க. இங்கே பாருங்கள், நம்பரே இல்லைன்னா என்ன அர்த்தம், 1 இருக்குது. 1 ஒன்ஸா 1 தான். நீங்கள் போட்டுக்கிட்டாலும் சரி, போடலனாலும் சரி. இங்கே எக்ஸ் பவர் 4ங்கிறனால எக்ஸ் ஸ்கொயர்டு. ஓகேயா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை முடிச்சிட்டோம். இங்கே உடனே கீழே வந்து எக்ஸ் பவர் 4 போட்டு போட்டுருங்க. சைனை சேஞ்ச் பண்ணி அடிச்சு விட்டுடலாம். அது போயிடுச்சு. அடுத்து எத்தனை பேரை கீழே இருக்கணும், 2 பேரை கீழே கொண்டு வர போகிறோம். minus 8x cube ப்ளஸ் mx ஸ்கொயர்டு. அடுத்த வேலை என்ன, மேலே போயிடுவோம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். எழுதும்போது 1 2s are 2, 2x ஸ்கொயர்டு. அடுத்து யாரை பார்க்கணும், குறியை பார்க்கணும். சைன் என்ன இருக்குது, மைனஸ். இங்கே மைனஸ், இங்கே மைனஸ். ஃபஸ்ட்டு யாரை எடுத்துகிட்டு போவோம், 8 எடுத்துகிட்டு போவோம். இங்கேயும் முன்னால் உள்ளவங்க தான் 2. அப்போ 8/2 டிவைட் பண்ணால் 4 கிடைக்கும். இப்போ இங்கே எழுத வேண்டியது யாரை, 4 தானா எக்ஸ் ஸ்கொயருக்கு அடுத்து எக்ஸ் தான். அவங்க சும்மா வந்து அடுத்து ஒட்டிக்குவாங்க. இப்போ இந்த பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே நமக்கு வேலை இல்லை. மைனஸ் 8x கியூப்பை அப்படியே எழுதிடுங்க, ஒன்றும் செய்யணும். இப்போ செகண்ட் டேர்மு தான் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 4s are 16x ஸ்கொயர். ஓகேயா, இப்போ கோடு போட்டுட்டோம். சைன் சேஞ்ச் பண்ணுவோமா, சைன் சேஞ்ச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இது போயிடும். இங்கே பாருங்கள், இங்கே எப்படி இங்கே வேரியபிள் இருக்குது, இங்கே கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ நம்ம ஒன்றும் அப்படியே சப்ராக்ஷன் பண்ண முடியாது. அதனால் m-16 அப்படியே எடுத்துக்கலாமா. இது ஒன்று தான் இதில் இந்த கணக்கிலே டிஃப்ரெண்ட். எடுக்கும்போது தைரியமாக எடுக்கணும். m-16 எழுதினாலே போதும். இதுக்கு மேலே இங்கே கணக்கில் எந்த டிஃப்ரெண்ட்டும் வரப்போகிறது இல்லை. அடுத்த 2 பேரை கீழே இறக்கிட்டு வரோம். nx ப்ளஸ் 16. ஓகேயா, இப்போ இங்கே பண்ணுவோம். இங்கே மேலே பாருங்கள், ஏற்கனவே 2x ஸ்கொயர்டு எழுதிட்டோம். அடுத்து இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் 8x. இன்னும் ஒரு டேர்ம் வரப்போகுது. அதை நம்ம முன்னால் பார்த்து கண்டுபிடிக்க முடியாது, இப்போ பின்னால் தான் கட்டாயம் பார்க்கணும். இங்கே யார் இருக்கா, 16. அப்போ என்ன வரும், அதுக்கு முன்னால் சைன் பார்த்துக்கோங்க. இங்கேயும் ப்ளஸ் தான், இங்கேயும் நம்ம ப்ளஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணிடலாம், ப்ளஸ் போட்டுக்கோங்க. அடுத்து 4 4s are 16 எழுதியாச்சு. கடைசி டேர்மும் கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இங்கே எப்படி எழுதுறது அப்படின்னா, நமக்கு லாஸ்ட் டேர்ம் தான் தெரியும். 16 அப்படியே போட்டுக்கலாம். இங்கே மல்டிப்ளை பண்ணி தான் எழுதணும். ஃபஸ்ட்டு இந்த 2 பேரையும் விட்டுருவோம். இந்த 4ஆல் தான் இவங்களை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ பண்ணுங்கள் பார்ப்போம். இங்கே ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 2 4s are 8x ஸ்கொயர்டை எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு டேர்ம் பாருங்கள், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4 8s are 32 x அப்படியே இறங்கிக்குவாங்க. இங்கே 4 4s are லாஸ்ட்டு அப்படியே தான் வரப்போகுது 16. கீழே 0 போட்டுருவோம், ஏன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயருங்கிறனால. இப்போ நமக்கு ஆன்சர் எப்படி பார்த்து எழுதுறது, குறியெல்லாம் சேஞ்ச் பண்ண வேணான்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, நேரவே பார்த்து எழுதிடுவோம் அப்படின்னு. இப்போ பாருங்கள், m-16க்கு நேரம் யார் இருக்கா, 8 இருக்காங்க. அவங்கள தான் எடுத்து எழுத போகிறோம். m-16 ஈக்குவல் டு 8. அப்போ m தானே நமக்கு வேணும். அப்படியே 16 அங்கே தூக்கிட்டு போங்க. 8 ஏற்கனவே உட்காந்துருக்காங்க. அங்கே மைனஸில் இருக்கிறவங்க இங்கே ப்ளஸ்ஸாக வந்துடுவாங்க. ஆட் பண்ணால் என்ன வரும், 24. m ஈக்குவல் டு 24 கிடைச்சாச்சு. சரி, அப்போ n யார் பாருங்கள், n ப்ளஸில் தான் மேலே இருக்குது. இங்கே மைனஸில் -32 இருக்குது. அப்போ therefore n ஈக்குவல் டு என்னது,
-32. ரெண்டு ஆன்சரும் கிடச்சிருச்சா? அவ்வளோந்தான். ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டோம். இதுலேயும் பெரிய டிஃபிகல்ட்லாம் இல்லை. இந்த ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். இங்கே வேரியபிளையும் கான்ஸ்டன்ட்டையும் நம்ம சப்ராக்ஷன் பண்ணும்போது m-16 எடுத்து எழுதிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் ஈஸியாக இங்கே எடுத்து எழுதும்போது கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா? இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு. பப்ளிக் கொஸ்டினில் கேட்கக்கூடியது தான். நல்லா பார்த்துடுங்க. ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் சம்மில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.